வணக்கம். விஹெச்பி நியூஸின் அரசியல் செய்திகள். ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணி அங்கிருந்து ஆரம்பித்து பழனி முருகனை தரிசித்து அன்று இன்னைக்கு காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருடைய ஆலயத்தில் சென்று வழிபட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நிலையூர் கிராமத்து இந்த கைத்தறி நகர் மக்களுடைய சந்தித்து இங்குள்ள பிரச்சனைகள்லாம் பார்த்து இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைத்து சமுதாய மக்களையும் சந்தித்து இன்றைக்கி சாயங்காலம் மதுரையில் நடைபெறுகின்ற சுற்றுப்பயணத்தில் முதல் கூட்டம். நேற்றெல்லாம் சும்மா போயிட்டு வந்தோம் எல்லா ஊர்களுக்கும். இன்றைக்கி அது பொதுக்கூட்டமாக நடைபெறுது. நாளையிலிருந்து தொடர்ந்து சிவகங்கை, அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, அதனைத் தொடர்ந்து சென்னை போன்ற நகரங்களில் எங்களுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி என்னுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள் கிட்டத்தட்ட 168 தொகுதிகளுக்கு மேலே அவர் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதனைத் தொடர்ந்து இப்போ நாங்களும் எங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். வெகு விரைவில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், அதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மிக பிரம்மாண்டமான கூட்டங்களில் பேச இருக்கிறார்கள். நாங்கள் கிராமமாக போய் மக்களுடைய குறைகளை கேட்டு தேர்தல் காலத்தில் அது தேர்தல் அறிக்கையாக தயார் செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும். ஏன் இந்த ஆட்சி மாற்றம் வேணும்னா, இப்போ இந்த கைத்தறி இந்த நகர் மக்கள்லாம் சொன்னாங்க, குடிநீர் குழாய்க்கே எங்களுக்கு டெபாசிட் பணம் கேட்குறாங்க. அவங்களே பாவம், கையில் ஒரு பணம் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலைன்னா அவங்கள்ட்ட திருப்பி பணம் கேட்டால் எப்படி முடியும்? அதுலேயும் இங்கே கைத்தறி நெசவாளர்கள் அதிகம். கைத்தறி அதே மாதிரி இப்போ என்னென்னா அந்த குடிநீர் பிரச்சனையை பொறுத்த மட்டும் பணம் கேட்டாமல் அது அந்த இணைப்பையே கட் பண்ணியிருக்காங்க, துண்டிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் அதில் தலையிட்டு பேசின பிறகு இப்போ குடிநீர் இணைப்பு மீண்டும் கொடுத்துருக்கிறாங்க. இப்படி மக்களுடைய நன்மையை பார்க்காமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்ற இந்த ஆட்சி வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும். அதற்கான முகூர்த்த நாள் இன்றைக்கு குறிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் இன்றைக்கு அதை ஆரம்பித்திருக்கிறோம். அதே மாதிரி திமுக பெண்கள் மீதான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் 50% இன்றைக்கி வந்திருக்கு. போக்சோ குற்றங்கள் பார்த்திங்கன்னா சிறு குழந்தைக்கு எதிராக 283%. பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள் ஜாஸ்தி நடந்துக்கிட்டே இருக்குது. லாக்அப் டெத்து பார்த்திங்கன்னா 24 லாக்அப் டெத் மரணங்கள். கிட்டத்தட்ட சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் இருக்காங்க. எப்போ அந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே இன்றைக்கி மக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதற்கு இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மூலம் மக்களுக்கு அதெல்லாம் தெரிவித்து மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் இணைப்புக்கு பணம் கேட்கிறார்கள். எல்லா வகையில் ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு 6% மின்சார கட்டணத்தில் டெபாசிட் கட்ட சொல்கிறாங்க. எல்லாமே நடக்கும். திமுக அரசு இன்றைக்கி செக்ரட்டேரியட்டில் பார்த்தீங்கன்னாக்கி செக்ரட்டேரியட் ஊழியர்கள் அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரன்னு சொன்னாங்க. பென்ஷன் ஸ்கீம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தாரன்னாங்க. 4.25 வருஷம் ஆட்சி முடியும். இந்த விடியாத அரசு என்றைக்கு முடியுங்கிறதுனால தான் இன்றைக்கி மக்கள்லாம் இன்றைக்கி போராடி கொண்டிருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வச்சு, அறநிலைத்துறை அமைச்சரை வச்சு மிரட்டி அவங்க உண்ணாவிரதம் இருந்த இடத்துலேருந்து அவங்கள அப்புறப்படுத்தி கோர்ட் ஆர்டர்னு சொல்லி எல்லா இடங்களிலும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் எங்கெல்லாம் அவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடியது கூட இன்றைக்கி அவர்களை தண்டனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் திமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடாது. அது மட்டும் உயர்நீதிமன்றத்திலே அந்த ஆட்சி என்னென்னா, உயர்நீதிமன்றத்திலே கேள்வி கேட்குற ஒரே ஆட்சியாக தான் திமுக இருக்குது. கரூரில் பார்த்திங்கன்னா 41 பேர் உயிரிழப்பு. அது எப்படி நடந்தது? யாருடைய குற்றம்? அரசாங்கத்துடைய குற்றம், காவல்துறையுடைய குற்றம். காவல்துறை யார் கையில் வச்சுருக்காங்க? தமிழக முதலமைச்சர் நமது மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை கையில் வச்சுருக்காங்க. ஆனால் தினம் படுகொலை. கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னாக்கா 65 பேர் இறந்து போனாங்க. ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் பெரிய வினோதம் என்னென்னா, அவங்க சாராயம் குடிச்சிட்டு செத்து போனால் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. பிறகு திருச்சியில் ஒரு MLA ஆஸ்பத்திரியில் கிட்னி முறைகேடு வழக்கு, ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை
இன்ன வரை அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அதை தண்டனை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. பின்னணியில் காட்டினா எல்லாமே திமுகவில் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் எப்போ தேர்தல் வருதோ அன்னைக்கு இன்னையிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து நாட்கள் குறிக்கப்படுகின்றன. திமுக ஆட்சியோட நாட்கள் குறைக்கப்படுகிறது. அந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வெகு விரைவில் மக்களிடம் தீர்க்கப்படும். விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதனுடைய தலைவராக அண்ணன் EPS வருவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தங்களோட பிரச்சார பயணத்தை நீங்க தொடங்கியிருக்கீங்க. குறிப்பா அந்த தமிழகம் தலைநிமிடம் தமிழகம் பயணம்ன்ற மாதிரி அந்த பேர் வச்சதுக்கான காரணம் என்ன சார்? தமிழகம் இன்னைக்கு மற்ற மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப தலைகுனிவான ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம், எந்த திட்டங்களும் இவருடைய திட்டங்கள் கிடையாது. எல்லாமே மத்திய அரசு கொடுக்குற திட்டங்கள். நான் இவ்வளவு காரணம் இருக்கு இல்லையா, இந்த காரணங்களெல்லாம் நான் சொன்ன இவ்வளவு காரணங்களும் நீக்கப்பட வேண்டும். இதனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்மளை பார்த்து ரொம்ப ஏளனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆட்சி இருக்குது. அதனால தான் தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிறது. அதே மாதிரி தமிழக அரசு தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளை செவி சாய்க்கிற மாதிரி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார பயணத்துக்கு மூர்த்த பந்தக்கால் நடும்போது கூட தூய்மை பணியாளர்கள் வச்சு உங்களோட கட்சியிலிருந்து அந்த மூர்த்த பந்தக்கால் நட்டீங்க. அவங்களுக்கு ஒரு கௌரவிக்கும் வகையில் சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசு கட்டிடங்கள்லாம் இருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் முதலமைச்சர் வந்து திறப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் ஒருத்தரை தேடுவார். யாரை தேடுவார்னா அந்த கொத்தனாரை தேடுவார். தலைமை கொத்தனாரை கூப்பிட்டு அவரை வச்சு அந்த கட்டிடத்தை திறக்க சொல்லுவார். அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினதுனால அதனால ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு குறைவான அந்த குறுகலான இடத்தை கொடுத்ததுனாலதான் அந்த விபத்துக்கான காரணம்றாங்க. ஆனா உங்களோட பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சார கூடத்துக்கு கூட தெப்பக்குளம் பெரிய இடமா இருந்து அதை கேட்டதுக்கு ஆனா கொடுக்காம இந்த அம்பியா தேட்டர் குறுகலான இடத்தை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டம் கூடக்கூடாதுன்ற காரி பண்ணாங்க. எப்படி சார்? அதாவது ஆளுங்கட்சிக்கு அவங்களுக்கு என்னன்னா, எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது. எதிர்கட்சியில் நிகழ்ச்சி நடத்தி மக்களிடம் உள்ள இந்த பிரச்சனைகள் அவங்க பேசக்கூடாதுன்னே நினைக்கிறாங்க. அதனால தான் கரூரில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இடம் ரவுண்டானாவில் கேட்டிருந்தாங்க. ஆனால் கொடுத்த இடம் ஒரு சின்ன குறுகலான இடம். எல்லாரும் சாக்கடைகளே சேர்த்து விழுந்தாங்க. ஒரு கணவனை இழந்த பெண், 10 வயசு கணவனை இழந்த ஒரு பெண், ஒரு 10 வயசு குழந்தையோடு இருக்கிறாங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அந்த குழந்தைக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தையே இன்றைக்கி இல்லாமல் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொருடைய சரித்திரத்தையும் வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா, அங்கே சம்பவம் நடந்த உடனேயே, சம்பவத்துக்கான காரணங்கள் தெரியும். சம்பவம் நடந்த உடனேயே அங்கே கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக அங்கே ஸ்பாட்டுக்கு வராரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் கையில் எல்லாத்தையும் பிளேடை வச்சு கீச்சிருக்கிறாங்க. பெண்களெல்லாம் ரொம்ப மோசமான முறை நடத்தியிருக்காங்க அந்த நெருக்கல் சூழ்நிலை. அதனால் எல்லாம் தாடி போய் மூச்சு திணறியும், சில பேர் கீழே விழுந்தும், எல்லாரும் மேலே ஏறி மிதித்து இறந்து போன பெரிய வயசான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை காரணம் முழுக்க திமுக அரசாங்கம் தான். இல்லை, அதாவது ஜாதி தலைவருடைய பேர் நிச்சயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தலைவர்களில் போய் ஜாதி தலைவர்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு அரசாங்கத்துக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் வீரன் சுந்தரலிங்கனார், கப்பலோட்டித்தன் வாவு சேமனார், இவெல்லாம் ஜாதி தலைவர்களா? இவங்க பேர் வைக்கக்கூடாதா? அப்படி பார்த்தா இப்போ எல்லா இடங்கள்லையும் கலைஞருடைய படம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. எல்லா பேருந்துலையும் கலைஞர்னு ஏதாவது ஒரு இடத்துல வச்சா கூட போதுமே. கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு நம்ம ஒரு பெயர் நினைச்சு விட்ட வேண்டும். ஒரு இடத்துல வச்சா போதும். எல்லா ஊர்லேயும் கலைஞர்னு இருக்கு. இதெல்லாம் அவங்க எதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது அவரும் ஒரு காலத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர் தான், மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்கள். அதாவது ஒரு கூட்டணி வரும்போது யாரை ஒவ்வொருத்தருடைய ஐடியா கேட்டுட்டு நமக்கு அதை செய்ய முடியாது.
சரி, அவங்களுடைய ஜோசியத்துக்கு நம்ம பதில் சொல்லி சொல்லணும். அதாவது தொண்டர்களாக சேருவது தான் பெரிய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி. இல்லை, அதை பற்றி எனக்கு கருத்து தெரியாது. சார், உங்களோட பிரச்சாரத்தை நீங்க தொடங்கியிருக்கீங்க. குறிப்பா நிலையூர்ல உங்களுக்கான ஆதரவுகள் எப்படி இருக்கு, எப்படி சார் பாக்குறீங்க மக்களோட ஆதரவு? நீங்கள் இப்போ கண்கூட பாருங்கள், எல்லாம் நீ பெண்கள் அவ்வளோ பேர் நான் காலையிலேயே வந்து இருக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா, ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது, உதாரணமாக தேர்தல் நிற்கிறேன்னு வச்சுங்களேன், தேர்தல் நிற்கும்போது ஓட்டு கேட்க போகும்போது அவனுடைய இது தெரியும் நமக்கு. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட வருவாங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, இன்றைக்கி ராய் சத்யன் வந்திருக்காரு, நெல்லையூர் முருகன் வந்திருக்காரு. எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்காங்க, கதலி நரசிங்க பெருமாள். இப்போ நாங்கள் எல்லாரும் பெரிய பேச்சாளர்களோ பெரிய சினிமா நடிகர்களோ கிடையாது. இருந்தாலும் மக்கள் வந்து ஆதரவு தர்றாங்க. மக்கள்கிட்ட பேசும்போது நீங்க மத்திய அரசோட திட்டங்களுக்குலாம் மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டுங்கிறது சொல்லியிருக்கீங்க. இந்த மக்களுக்கு வந்து நிறைய மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதான் ஆட்சி மாற்றம் வெகு விரைவில் வரும். நாங்கள் மத்திய அரசை நேரடியாக கொடுப்போம்.